பிள்ளைக்கு என்ன பிடிக்கும்? ஒண்ணு பிடிக்காதுக்கா. நடன நாட்டியம் என்றால் பிடிக்கும். சரி சரி. பெண்கள் நடனம் பிடிக்கும். ஆமா என்று சொல்லி பார்த்தா அட்டகாளி 8 பேர்களும் வேல்முருகனை கோட்டை உள்ளே அழைத்து நடன நாட்டியங்களுக்கு யார் யாரை வரவழைக்கிறாள்? ஊர்வசியால் வருவாளா சரஸ்வதி அம்மா வருகிறா, சங்கீதங்கள் பாடுகிறா. சரஸ்வதி இப்படி காத்த பிடிச்சிட்டு சரி தானா இப்படி படிச்சா ஆத்தாலே ஓடிடுவா போல. அவன் சங்கீதம் அவ்வளவு அழகா இருக்கும் தாய். சரஸ்வதி அம்மா சங்கீதம் அப்படி இருக்கும்பா, ரசிக்க தெரியல. ஆமா என்ன செய்ய இவ்வளவு பேர் என்ன பாக்காங்க தானா போறையும். சரி அப்பந்தான் பார்த்தால் வேல்முருகன். வேல்முருகன் நடன நாட்டியத்தை கண்டவுடன் சரி எடுக்க வந்த லிங்கத்தையும் மறந்து விட்டார். என்ன நினைக்காரு? என்ன இவ்வளவு நாளும் திருச்செந்தூர்ல வள்ளியும் தெய்வான கூட இருந்து எனக்கு போர் அடிச்சு போச்சு. வள்ளி தெய்வான போர் அடிச்சு அன்னைக்கு அக்கா தங்க வாசல்ல பாரு என்ன அடேங்கப்ப ஊர்வசியா வாரா ஒரு பக்கம் ஆட்டுதா, சரி சரஸ்வதி வாரா ஒரு மாதிரி ஆடுறா. அடேங்கப்ப எப்படி இல்லாம பாடுறாங்க. இனி அங்க போக வேண்டாம், நம்ம இங்கே இருப்போம் என்று சொல்லி நடன நாட்டியத்தை கண்டவுடன் வேல்முருகனாகப்பட்டவர் ஆத்தாளோட கோட்டையில இருந்துகிட்டாரு. அப்ப அங்க கைலாசத்துல எம்பெருமாள் கோபால கண்ணன் பாக்குறார். பார்க்கும்போது ஐயோ பகவானே, ஐயா பகவானே என்னையா பிள்ளை பெத்து வச்சிருக்கீரு? ஒரு கிளியா சரி இன்னொரு பிள்ளை பொண்ணுக்கு நீங்க பொண்ணுக்கு பணம் கட்டறீங்க. சரி ரெண்டாவது பொண்ணு கட்டறீங்க. ஆமா ரெண்டு பிள்ளை இருந்து பிரயோஜனம் இல்ல, உங்களுக்கு இல்லாமலும் பிரயோஜனம். சரி என்று பெருமாள் அவமானமாக பேசும்போது ஆண்டவனுக்கு பெரும் கோபம் வந்தது. பெரும் கோபம் வர காரணம் என்ன? நான்கு தன்னுஞ்சி பொன்னுஞ்சி குரங்குக்கும் தன்னுஞ்சி பொன்னுஞ்சின்னு சொல்லியிருக்கிறாரு. பிள்ளைய மச்சான் குறை சொல்லுதாரு. பிள்ளை கருப்பா இருக்கு. சரி அப்படி சொன்னா பெத்த மனசு கேட்கும்போது அதுல கருப்பு தான் அழகு, காரம் தான் ருசி. ஆமா கருப்பு தங்க குட்டி அப்படிமா. ஆமா சரி அப்ப ஆண்டவன் சிவபெருமானுக்கு ஆங்கார கோபத்துல வேர்வையானது வந்தது. ஓ வேர்வையானது வருகிறது. ஆமா சரி வேர்வையை வலித்து கரும்பாறையிலே விட்டறிந்தார். அதிலிருந்து ஒரு பாலகன் பிறந்து சரி பாலகனானவன் ஆண்டவனிடத்திலே வந்து கேட்கிறான் பாருங்க. ஐயா பகவானே, ஐயா பகவானே, என்னை ஏன் பிறவி செய்தீர்கள்? என்ன பிறவி செய்த காரணம் என்ன சுவாமி? பேரு என்ன புள்ளி என்ன என்று அந்த பாலகன் கேட்கும்போது அந்த பாலனுக்கு எப்படி எப்படி பெயர் கொடுக்கிறா? எப்படி எப்படி அம்மா பிறந்தது ஒரு பாலகனுக்கு பெயர் கொடுக்கிறா? வேர்வையில பிறந்த பிள்ளை பிறந்த சுட்டி வேர்வை புத்திரன் என்றே பேர் கொடுத்தார். அப்படி கூட அரவாய்மனையா அடே பாலகா, டேய் பாலகா, நீ ஏன் பிறவி செய்தேன் தெரியுமா? சொல்லுங்க சுவாமி. அம்மாளுடைய கோட்டையிலே 103 சிவலிங்கம் இருக்கு. ஆகட்டும் பகவானே, அதை நீதான் போய் எடுத்து வர வேண்டும் என்று சரி உன்னை பிறவி செய்தேன். ஆமா என்று பகவான் சொன்னபோது வேர்வை புத்திரன் எங்கு வருகிறான்? எங்க அத்தா வருகிறான்? அவ ஓட்ட மோந்தாம் பெருநாடையா ஓட்டி மாறா வேதமுத்தே அனமான வனகாலே அறிகிறாரே வேதமுத்தே ஆங்காரே கோபத்தோடே கோபத்தோடே
வீரபுத்திரன் ஆத்தாளோட வாசல்ல போய் நிக்கிறார் 103 சிவலிங்கத்தை எடுக்க. ஆமா 103 சிவலிங்கத்தை எடுக்க வீரபுத்திரன் வந்து நிக்காந்தா. ஆமா சரி பார்த்தா அட்டகாளி 8 பேர்களும் காதங்கச்சி 8 பேரும் பறக்க பறக்க முடிக்க. ஆமா சரி இது இந்த பிள்ளையும் பகவான் தாண்டி அனுப்பி வச்சிருப்பாரு. ஆமோ அம்மையா என்று சொல்லி வேர்வை புத்திரனை பிடித்து வாசலுக்கு காவலாகவே வைத்துக் கொண்டார். சரி அப்பந்தான் பார்த்தார் ஆண்டவன் பகவான். ஆமோ அம்மையா வேர்வை புத்திரனை அனுப்பியும் சரி லிங்கத்தை எடுக்க முடியல. லிங்கத்தை எடுக்க முடியவில்லை என்று சொல்லி மச்சான் என்ன நீங்க தான் போய் லிங்கத்தை எடுக்க வேண்டும் என்று சொல்லி சரி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் என் பெருமாளிடத்திலே சொல்லுகிறார். என் பெருமாளிடத்திலே சொல்லும் போது என் பெருமாள் மாயவன் கோபால கண்ணன் என்ன செய்கிறார் பாருங்க. நம்ம தான் போய் லிங்கத்தை எடுக்க வேண்டும் என்று சொல்லி சரி நம்ம இப்படியே போன முடியுமா? இப்படி போனோம்னு சொன்னா ஆத்தா கோட்டைகளை நம்மள அலோ பண்ண மாட்டா. முடியாது. வெளிய அடிச்சு பத்திடுவா. ஆமா நம்ம அப்ப எப்படி போனோம் என்று எந்த கோலம் எடுக்கிறார் தெரியுமா? எந்த கோலம் எடுக்கிறார் பாருங்க. 409 சென்ற நரைத்த பண்டார கிழவனை 409 சென்ற நரைத்த பண்டார கிழவனை லிங்கத்தை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இப்படி போனா முடியாதுப்பா. இப்படி போனா முடியாதுன்னு சொன்ன காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? அக்கா தங்கச்சி 8 பேரும் ஆண் வாடையே ஆகாதுன்னு சொல்லி தனியா போயிருக்கா. சரி ஆமா ஆண்களை கண்டா ஆத்தாளுக்கு பிடிக்காது. என்னெல்லாம் கண்டான்னு சொன்னா அவளுக்கு பிடிக்குமா? பிடிக்காதுப்பா, சுத்தமா பிடிக்காதுப்பா. சரி எனக்கு பிடிக்காது. எம்மா என்ன பெச்சது உமாவா இருந்தாலும் வழக்கு பூரா மாரியம்மா தான் வழக்கா. என்ன செய்ய இருந்தாலும் கோட்டையில இருக்கும்போது அவளுக்கு ஆண் வாடை பிடிக்காது. ஆண் வாடை கிடையாது போது என் பெருமாள் எப்படி போகணும் பண்டாரங்கோலம் எடுத்து வருகிறார். பண்டாரங்கோலம் எடுத்து வருகிறார். 410 சேர்ந்த நரைத்த பண்டார கிழவனை நரைத்த பண்டார கிழவனை போல கக்கத்துல ஓலப்பாயம் கையதில திருவோடா. கையதில எதுக்கு? கையதில திருவோடு அம்மா அன்னம் போடுமா அப்படின்னு சொல்லி போகணும். சரி அரிசிரங்கு சொரி சிரங்கு இங்க 2 பக்கம். சரி சாரத்தை பத்தி எப்படி இருக்கும்? ஒரு செங்கல் வச்சுக்கார பாத்துக்கோ. சரி சொரிய முடியல. ஆமா சரி சொரி சேரங்க வந்து போச்சுமா. ஆமா ஏம்னா சரி ஆனால் வந்திருக்கிறது என் பெருமாள் என்று தெரியாது. தெரியாது பண்டாரம் போல் வடிவம் கொண்ட ஆத்தாளோட கோட்டையில வந்து இந்த ஆத்தாளோட கோட்டையில வந்து கையில திருவோட வச்சுக்கிட்டு என்ன கேட்கிறாரு தெரியுமா? என்ன கேட்கிறார் வரம்மா? அன்னம் போடம்மா காளியரை அன்னம் போடம்மா அன்னம் போடம்மா திருவோட்டுக்கு அமுது போடம்மா அன்னம் போடம்மா காளியரை அன்னம் போடம்மா அன்னம் போடம்மா திருவோட்டுக்கு அமுது போடம்மா அன்னம் போடம்மா திருவோட்டுக்கு அமுது போடு என்று சொல்லி ஆத்தாளோட கோட்டையில வாசல்ல வந்து நிக்கிறாரு. என் பெருமாள் ஊருக்கே பிச்சை போடுவாரு. ஆனால் லிங்கத்தை எடுக்க வேண்டும் என்று சொல்லி பிச்சை கேட்கும் பண்டாரம் போல வந்து நிக்கிறார். லிங்கத்திற்காக பண்டாரம் போல வந்து நிக்கிறாரு. பார்த்தா மாரியம்மா என்ன யோ வாசல் என்ன எழுதி போட்டிருக்கு? என்ன எழுதி போட்டிருக்கு? ஆண் வாட அடிக்க கூடாது. ஆண்கள் வாட அடிக்க கூடாது. ஆமா காளியம்மா சொல்லுதா? என்ன சொல்லுறா? மேல வீட்டு வயசாலியா இருக்குமா? சரி கீழ வீட்டு எதிராளியா இருக்குமா? இல்லப்பா நம்ம பேர சொல்லி உரிமையோட பிச்சை கேட்கானே யாரா இருக்கும்? ஆமா அன்னைக்கு ஒருத்தன் மூஞ்சில முடிச்சிட்டு போனோம்னு நினைக்கிறேன். யாரு? அவராத்தான் இருக்கும். அவராத்தான் இருக்கும். சரி அப்ப தாத்தா வந்து சொல்லுறாரு. என்ன சொல்லுகிறாரு? அம்மா காளியம்மா காளியம்மா தாத்தாவுக்கு வடக்க வடகாசி குமரி தீர்த்தம் ஆடவென்று சொல்லி கன்னியாகுமரிக்கு போய்கிட்டு இருக்கேன். குமரி
தாத்தா என்ன இந்த வயசுக்கு எடுத்துமா கன்னியாகுமரிக்கு போறேம்மா. வளையலுக்கு என்ன செய்யுமா? என்ன செய்ய? கைகாலாம் நடுங்கிட்டு போகுது. சரி சரி, தள்ளாடும் காலமாச்சு பாத்தியா? ஆமா. உன் கோட்டைய பார்த்தா நல்ல செல்வ செழிப்பா இருக்க. சரி, தாத்தாவுக்கு கொஞ்சம் அன்னம் போடம்மா. அம்மா அப்படின்னு சொல்லி என் பெருமாள் கோபால கண்ணன் கேட்கிறார். சரி, ஆனா அட்டகாளி 8 பேரும் மறுத்தா. ஆமோ அம்மையா. அப்ப என் பெருமாள் கோபால கண்ணன் என்ன சொல்லுறாரு? என்ன? எனக்கு மந்திர தந்திரம் அதிகம் தெரியும். தாத்தாவுக்கு நிறைய மந்திரம் தெரியும். எனக்கு ஒரு கோடி மந்திரம் தெரியும். சரி, 1000 தந்திரம் தெரியும். ஏ தாத்தா, உங்களை விட எனக்கு நிறைய மந்திரம் தெரியும். சரி, அப்படின்னு சொல்லுதா அட்டகாளி 8 பேர். ஆமோ அம்மையா. சரி, ஒரு போட்டி வச்சுக்கிடுவோமா? என்ன தாத்தா? உங்க மந்திரம் பலிக்கா, என் மந்திரம் பலிக்கா? இது சரியான பதில் தாய். ஆமா, நீங்க நல்லா படிக்கலாம், நான் நல்லா படிக்கணும். அப்படி போடு. சரி, அப்பதான் பார்த்தார் என் பெருமாள் கோபால கண்ணன். என் பெருமாள் மாயவன் கோபால கண்ணன். ஏ அம்மா மாரியம்மா காளியம்மா. ஏ காளியம்மா. இருக்குல்ல ஆலமரம். சரி, இதுல உள்ள இலைகளை எல்லாம் நான் உதிர வைப்பேன். சரி, நீ ஒட்ட வச்சிருவியா? எம்மா என்ன முத நீ உதிர வை. சரி, அதுக்கு அடுத்து நான் ரெண்டாவது உதிர வைக்கேன். ஒட்ட வைக்கணும். தாத்தா பாத்தியலா, நான் ரெண்டாவது தான் பண்ணுவேன். ஏன்னா இது வாங் கோட்டை, வா ராஜ்யம். நீ போட்டதுதான் சட்டம், நீ போட்டதுதான் திட்டம். அதனால நீ முத ஆலமரத்தை இலையே இல்லாம ஆகு. ஆமா, சரி என்று சொல்லி எம் பெருமாள் மந்திரத்தை ஜெபித்த போது காளியம்மா பார்த்தாம்மா. என்ன மேல கீழும் பார்க்க ஒரு இலையும் உதிர மாண்டிக்கு. சரி, அடேங்கப்பா காளியம்மா போட்ட மந்திரம் ஒரு காசிக்கா. ஓம் சக்தி பராசக்தி ஓம் காளி ஜெய் காளி. அம்மாவை மறந்து வேப்பல குறந்துன்னு சொல்லி சொல்லி என்னத்துக்கு? சரி, அங்க பழிக்க மாண்டிக்க. பழிக்கவே இல்ல. தாத்தா பார்த்தாரு. என்ன மேல எங்கில ஏட்டு பார்த்தாரு. அங்க ஆலமரத்துல ஒத்த இலை கூட இல்லையே தாயி. எல்லா இலையும் உதிர்ந்து போச்சு. ஏ அம்மா காளியம்மா, 5 இலை மட்டும் இருக்கு தாயி. 5 இலை. இந்த ஆடைக்கும் சரி கோடைக்கும் சரி அந்த 5 இலை மட்டும் மரத்துல இருந்து கீழே விழாது. பஞ்சபூதங்கள் 5 பாத்தீங்களா? அந்த 5 இலைகள் மட்டும் அப்படியே இருக்கு. ஆமா, சரி. அப்பதான் பார்த்தா என் பெருமாள் கோபால கண்ணன். என் பெருமாள் மாயவன் கோபால கண்ணன். ஏ அம்மா காளியர்களே, நான் சொன்னபடி இந்த எல்லா இலைகளையும் உதிர வச்சுட்டேன். சரி, நீ ஒட்ட வை பாப்போம். அம்மா என்ன எனக்கு ஒட்ட வைக்க தெரியாது. சரி, அப்போ நான் தாத்தா அடுத்த ஒரு போட்டி சொல்லுவேன். நான் கடக்க இந்த தெப்ப குளம். சரி, இந்த தெப்ப குளத்துல தண்ணிய பூரா வத்த வைக்கணும் என்று சொல்லி என் பெருமாள் வைத்த போது சரி அப்பதான் பார்த்தா அட்டகாளி 8 பேர்களும் என்ன இந்த தண்ணி இல்லாம எங்களால குளிக்க முடியாது தாத்தா. முடியாது முடியாது, நீங்களே பெருக வச்சிருங்க. சரி என்று சொன்ன போது என் பெருமாள் கோபால கண்ணன் மந்திரத்தை ஜெபித்தார். மந்திரத்தை ஜெபிக்கிறார். குளமானது நிரம்பி பொங்கி போகுது. அம்மையா வெள்ள பெருக்க ஆகுது. ஏ தாத்தா தண்ணி நிப்பாட்டுங்க. போதும் போதும் போதும், தண்ணி வந்தா எங்க கோட்டெல்லாம் அழிஞ்சு போயிரும். சரி என்று சொல்லி ஆமா தண்ணீரை பெருக வைத்தார் என் பெருமாள் கோபால கண்ணன். என் பெருமாள் மாயவன் கோபால கண்ணன். பார்த்தா அட்டகாளி 8 பேரும். சரி, ஏ அக்கா மாரியம்மா காளியம்மா. என்னக்கா என்னக்கா? தாத்தாவுக்கு நிறைய மந்திரம் தெரியுது. சரி, இவர்கிட்ட நம்ம மந்திரத்தை கத்துக்கிடலாம். மந்திரத்தை கத்துக்கிடலாம்னு சொல்லி தாத்தா கிட்ட வந்து கேக்கா. என்ன கேக்குறா? தாத்தா என்ன உங்க மந்திரம் தான் பெருசா இருக்கு, எங்களுக்கு கொஞ்சம் மந்திரம் சொல்லி கொடுக்கீங்களா? என்ன மந்திரம்? உனக்கு மந்திரம் கொடுத்துருவேன். தண்ணி குடிச்சிட்டு சொல்லுங்க தாத்தா. தண்ணி குடிச்ச பேரும் உனக்கு மந்திரம் சொல்லி தந்துரும் பேத்தி. சரி, அதுல ஒரு சிக்கல் இருக்கு பாத்து. என்ன சிக்கல்? என்ன சிக்கல் விவரமா கேளு. என்ன? நீ பகவான்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்திருக்கிய 103 சிவலிங்கம். 103 சிவலிங்கம். அந்த சிவலிங்கம் இருக்க வரைக்கும் சரி நான் என்ன மந்திரம் சொல்லி கொடுத்தாலும் உனக்கு பழிக்காதுமா. ஓ பழிக்காதோ? அந்த சிவலிங்கத்தை எடுத்து தூர போட்டனா திருப்பார் கடல்ல கொண்டு போடணும். என்ன மந்திரம் சொன்னாலும் உனக்கு பழிக்கும் பேத்தி. சரி, அவரை இன்னைக்கோ நாளைக்கு கொண்டிருக்காரு. ஆத்தா இன்னைக்கு எழுதி வச்சிருக்கான்னு தெரியல எனக்கு. சரி அதனால ஆமா சரி 103 சிவலிங்கம் உன் கோட்டையில இருக்கிற வரைக்கும் நான் எந்த மந்திரம் சொல்லி தந்தாலும் உனக்கு பலிக்காது. ஒரு கோடி மந்திரம் சொன்னாலும் ஒரு பிரேசிக்கு ஒப்பேராது. ஆமா சரி, அந்த 103 சிவலிங்கத்தை திருப்பார் கடல்ல கொண்டு போடு. ஆமா கடல்ல கொண்டு போட்டேன்னு சொன்னா சரி நான் சொல்லி தர மந்திரம் பூரா உனக்கு பலிக்கும் பேத்தி. ஆமா சரி அப்படின்னு சொன்னபோது அட்டகாளி 8 பேர் ஏமாந்துட்டான். அவ அட்டகாளி 8 பேரும் சொல்லுதா என்ன கேக்கா? ஏ அக்கா மாரியம்மா சொல்லுக்கா. அக்கா எனக்கு மந்திரம் கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. சரி நான் தாத்தால கொண்டு அவள லிங்கத்தையும் கொடுத்துட்டு வரேன். ஆமா அப்படின்னு சொல்லும்போது மாரியம்மா விவரமான பிள்ளை. அவன் என்ன சொல்லுதா? ஏழா இவனை பார்த்தா 1000 பாடி மாயக்கண்ணன் போல தெரிகிறது. நம்மகிட்ட எங்கேயோ நம்மளை ஏமாத்திருக்கான் போல தெரிகிறது. அவள லிங்கத்தை இவன் கொடுத்துட்டு தனியா பேராத பாத்துக்கோ. இவரை நம்ப வேண்டாம் நம்ப வேண்டாம் நம்ப வேண்டாம் மாரியம்மா சொல்லி பாக்க. ஆமா மாரியம்மா கேப்பாள பாட்டி எனக்கு மந்திரம் தான் பெருசு. சரி சரி ஏ தாத்தா நீங்க கோட்டையிலே இருங்க. சரி நான் போய் லிங்கத்தை எல்லாம் போட்டு வருகிறேன் என்று சொல்லி அப்படி சொல்லி அட்டகாளி 8 பேருல எங்க வருகிறா தெரியுமா? அம்மையா அட்டகாளி 8 பேரும் 8 பேரும் எங்க எங்க
எடுத்து சரி திருப்பார் கடல்ல கொண்டு போட வாரா. ஆமா திருப்பார் கடல்ல வாழைப்பெட்டியில கொண்டு வந்து போடும்போது பார்த்தா முப்படாதி. சரி ஏ அக்கா காளியம்மா என்ன அந்த கிழவரை பார்த்தா சரி இல்லட்டி. சரில முழிக்க முடிய திருட்டு மொழியா இருக்கு. அதுதான் சொல்லுவாங்க. சரி தாய் வீட்டுக்கு போனாலும் தன்னை பேணி போணும். ஓ தாய் வீட்டுக்கு போனாலும் தன்னை பேணி போகணும்னு சொல்லுவாங்க. ஆமா என்ன காரணம் தாய்? என்ன காரணம்? அம்மா வீட்டுக்கு தான் போறோம்னு சொல்லி விறுவிறுன்னு ஓடிடக்கூடாது. பிள்ளை குட்டியில பூரா கூட்டிக்கிட்டு சரி போவ 20 வர 20 பசாரிச்சு வச்சுக்கணும் பாத்துக்கோ. சரி முத அன்னைக்கு வாமா வாமா உட்காரு உட்காரு தாய் வாமா நல்ல வரவேற்பா இருக்கும். வீட்டுக்காரர் நல்லா இருக்காரா? பிள்ளை எல்லாம் சும்மா இருக்கா? வாமா வாமா உட்காரு உட்காரு நல்லா வெண்ணி போட்டு தந்து நல்லா இட்லி சட்னி அதுக்கத்த கொத்தமல்லி சட்னி எல்லா சட்னியும் வச்சு கூட பாத்துக்கோ. சரி நம்ம மேலை இசை கலைஞர்கள் கோயிலுக்கு ஒரு மாதிரி தங்களுக்கு விழா கமிட்டி சார் போட்டு கட்டிக்கணும். 2ஆம் நாளைக்கு அப்பா உன் வீட்டுக்காரர் வரலையோ அப்படிமா அம்மா. 3ஆம் நாளுக்கு அப்பா இன்னும் போவலையோ நீ எப்ப போற அம்மால இப்படி கேட்பாலும் அம்மால கேட்காதாய். அதுக்கு தான் சொல்லிருக்காங்க தாய் வீட்டுக்கு போனாலும் தன்னை பேணி போகணும்னு. ஆமா சரி பார்த்தா முப்படாதி அம்மா. ஆமோ அம்மையா கிழவரை பார்த்தா பொய் சொல்லுற மாதிரி இருக்கு. சரி 103 சிவலிங்கத்தை 2 லிங்கத்தை எடுத்து ஆமோ அம்மையா வாய்க்குல போட்டு முழுங்கிட்டான். அப்படி போடு 2 லிங்கத்தை முழுங்கிய காரணத்தால் அவளுக்கு 2 சிரசானது வந்து முளைத்தது. ஓ எக்ஸ்ட்ரா 2 சரசரைக்கு. ஆமா அதனால எல்லா அம்மாக்கும் ஒரு முகம். அந்த தாய் முப்படாதிக்கு 3 முகம் திருமுகமா இருக்கு. 3 முகம் கொண்டதால முப்படாதி என்று ஒரு பெயர். ஆமோ அம்மையா திரிபுர சுந்தரி என்று ஒரு பெயர் அவளுக்கு. சரி அப்ப 2 லிங்கத்தை மட்டும் முழுங்கிட்டா. பிஸ்கட் வண்டி காரணம் எங்க போச்சு? மிச்சம் இருக்கிறது எத்தனை லிங்கம்? ஆமா ஆமா மிச்சம் இருக்குது 101 சிவலிங்கம் தாய். 101 சிவலிங்கம். அந்த 101 சிவலிங்கம் எதுக்கு எடுத்து காட்ட தெரியுமா? என்ன? இப்போ பாருங்க கோயில்ல தச்சனை வச்சாங்களா? சரி 101 ரூபாய் வைப்பாங்க. 101 ரூபாய். ஒரு கல்யாண வீட்டுக்கு தச்சனை வைப்பாங்களா? ஆமா 101 ரூபாய் வைப்பாங்க. நமக்கு படப்புக்கு எவ்வளவு வைப்பாங்க? 101 ரூபாய் வைப்பாங்க. அந்த 101 ரூபாய் எதுக்கு வைக்காங்க தெரியுமா? எதுக்கு? 100 ரூபாய்ங்கிறது முடிவு. சரி 101ங்கிறது ஆரம்பம். ஆமா 100 ரூபாய் கொண்டு வச்சா வச்சுக்க அன்னையோட முடிஞ்சதுன்னு அர்த்தம். அதே 101 வை அன்னையில இருந்து ஒரு துவக்கம்னு அர்த்தம். ஆமா அதனால நம்ம யாரு தச்சனை வச்சாலும் 1001 5001 வைங்க. 5000 ரூபாய் வச்சிடாதீங்க. 10,001 ஆக்கிட்டாங்க. நீங்களும் பதிலுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். சரி அப்ப 101 சிவலிங்கத்தையும் திருப்பார் கடலிலே போட்டு விட்டா. அவ அக்கா தங்க 8 பேரும் கடலில போடும்போது அங்க கோட்டையில யார் இருக்கா? என் பெருமாள் கோபால கண்ணன். சரி அதாவது பண்டாரம் போல இருந்தவரும் மச்சம் போல் சொருபம் கொண்டு 101 சிவலிங்கத்தையும் முழுங்கிக் கொண்டு ஆதி வெள்ளி கைலாசத்தில் வந்து பகவான் இடத்துல ஒப்படைச்சாச்சு. இந்தாங்க உங்க 101 சிவலிங்கம். ஐயா மச்சான் என்ன லிங்கத்தை கொண்டு வந்து தரக்கூடிய பொறுப்பு என் பொறுப்பு. சரி என்னோட வேலை முடிந்ததல்ல. ஆமா இப்படி ஒன்றரை வேலை அந்த அம்மன் வேலை. சரி நான் ஒரு ஆயர்வாடி. ஆமா 101 சிவலிங்கத்தை எடுத்துட்டு வந்தாச்சு. இனிமே ஆத்தாளோட கோட்டையை எரிக்கணும். சரி என்ற ஆண்டவன் சிவபெருமானும் எம்பெருமாள் கோபாலக்கண்ணனும் எம்பெருமாள் கோபாலக்கண்ணனும் ஆத்தாளோட கோட்டையை எரிக்க வேண்டுமே என்று சொல்லி எம்பெருமாள் கோபாலக்கண்ணன் பண்டாரம் வடிவத்தில் பகவானோ ஆயர்குல வடிவத்திலே வந்து கோட்டையை எரிக்க வேண்டும் என்று சொல்லி முட்டாபுரத்திலே வந்து என்ன செய்கிறார் தெரியுமா? என்னம்மா செய்கிறார்? அரிசி இருக்க சிவன் திறக்க முப்படாதி மட்டும்